அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் தெரியாது. அந்த மாரி உள்ளவங்களுக்கு தான் இந்த கட்டமைப்பு உதவி செய்யுங்கிறது நான் நம்புறேன். அதாவது ஏன்னா வழக்கறிஞர் கூட போய் பார்க்க முடியாது, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது, அவங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்களால அதுக்கு நீதி கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் இந்த சட்ட ஓய்வு மையம். இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அப்பயே சொல்லியிருந்தா நல்லா எடுத்து செய்யுங்க அப்படின்னு. நீங்களும் வந்து கொஞ்சம் கலந்துக்கணும் அப்படின்னா கூட நம்ம கண்டிப்பாக கலந்து போனேன். ஏன்னா ஏபி ராஜாவும் நானும் ஒரு 18 வருஷம் போனாங்க. அங்கே சமுதாய ரீதியாக அப்படி இருந்தால் கூட சில போராட்டங்களில் நானும் ஏபி ராஜாவும் சேர்ந்து இணைஞ்சு சில போராட்டங்களை நடத்திடுவோம். அதுக்கு உள்ள மீடியாவில் உள்ளவங்களுக்கே தெரியும். பொது போராட்டம். அப்போ ஏபி ராஜாவோட குணம் எனக்கு தெரியும், என் குணம் ஏபி ராஜாவுக்கு தெரியும். இங்கே வந்து யாருமே சமரசம் பண்ணுற என்னெல்லாம் நல்லா வாழணும், நல்லா வாழ்ந்துடும். நம்மளுக்கு வந்து இந்த சமரசங்கிறது பிடிக்காது. யாருக்கிட்டையும் போய் கெஞ்சி நிற்கவும் பிடிக்காது, யார் வீட்டு வாசலில் நிற்கவும் பிடிக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே ஒரு இயக்கமாக இருந்துகிட்டு இருக்கோம். இது வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு பொதுவான இயக்கமாக இருக்கிறதுனால சரி நம்மளால முடிஞ்ச எஃபெக்ட் இதில் போடுவோம், நம்மளால முடிஞ்ச ஆதரவு கொடுப்போம், நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்வோம். அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கேன். ஒரு விஷயம் இங்கே உள்ள வழக்கறிஞர்களுக்கு நான் வந்திருக்கிற வழக்கறிஞர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம யாரு முடியாதவங்க எல்லாருக்கும் செய்வோம், எல்லாருக்கும் உதவியா நிற்போம். ஆனா நம்ம நிற்கக்கூடாது. வழக்கறிஞர்கள் இந்த பெண்கள் பாலியல் பிரச்சனைகள்ல ஈடுபடுற எந்த குற்றவாளிகளுக்கும் இந்த கட்டமைப்பில் உள்ள வழக்கறிஞர்கள் துணை நிற்கக்கூடாது, அவங்களுக்காக போகக்கூடாது. அதே போல இந்த போத வஸ்துக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஈடுபடுறவங்களுக்கும் இங்க உள்ள வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு துணையா போகக்கூடாது, அந்த வழக்கில் ஈடுபடக்கூடாதுங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இது உள்ள வருவோம், நம்மளுக்கு தெரியாது, சேர்த்துருவோம். ஆனா பின்னாடி தான் தெரியும் என்னென்ன பிரச்சனைகள். அதனால வந்து இந்த கட்டமைப்புக்கு ஒரு அசிங்கமாயிடும். அதை கரெக்டா கொண்டு போகணும். குறிப்பா அந்த 2 விஷயங்கள்ல இந்த கட்டமைப்புல உள்ள வழக்கறிஞர்கள் ஈடுபடக்கூடாதுன்னு நான் வந்து மீண்டும் கேட்டுக்கிறேன். அதான் கரெக்டா இருக்கும். மற்றபடி ஒரு உண்மையாவே பாதிக்கப்படுறான் அப்படின்னா அவனுக்காக அவங்க முழுக்க நிக்கலாம், போராட்டம் பார்த்து வரலாம், போராடி தான் இது வாங்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நியாயமும் எந்த ஒரு கோரிக்கையுமே வந்து இங்க போராடி தான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இது நீண்ட ஆண்டுகள் அப்படிதான் இருக்கு. நம்ம பாட்டுல நம்ம ப்ராப்பரா கரெக்டா பாக்குறோம், அதை பார்க்கறோம், அது வந்து அவங்க வந்து ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு சால மரியாதை, இல்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், இல்ல ஒரு தொடர்பு நடத்துறோம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் இந்த கவர்மெண்ட்டும் பயப்படும், அந்த மாவட்ட நிர்வாகமும் பயப்படுவாங்க. இதுதான் உண்மை. சகோதரர் சொன்னாரு, நம்மளுக்கு வந்து நம்ம கூட்டம் போட்டா அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் அவங்கள்ட்ட அனுமதியே கேட்கறது இல்லை. நாங்கெல்லாம் வந்து நாகப்பட்டினத்துல எத்தனையோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கேன். எந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கவே கிடையாது. முத நாள் ஈவினிங் ஒரு 7 மணி 8 மணிக்கு எடுத்து உங்களுக்கு அனுமதி இல்லாம பாருங்க. அனுமதி இல்லையா, பரவாயில்ல நாங்க செய்யறோம், நீ உன்னோட கடமை செய்ய, நான் என்னோட கடமை செய்ய வந்து செய்வோம், அரெஸ்ட் ஆகும், ஈவினிங் கிளம்பும். இதுதான். அது வந்து பெரிய நம்ம தூக்கில போட போறது கிடையாது. அவங்க அனுமதி கொடுக்கலையா ஒரு நியாயமான போராட்டத்துக்கு நம்ம அனுமதியை எடுத்துக்கணும். அதுதான் நேதாஜியோட கொள்கை. கொடுக்கலையா எடுத்துரு, நியாயமா உள்ள விஷயங்கள்லாம் அனுமதி கொடுக்கலாம், நம்மளே எடுத்துக்கணும். அந்த மாதிரி போனதான் காவல்துறை எல்லாத்தையும் நாடி போய் நம்ம அனுமதி கேட்டோம்னா காவல்துறை முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயங்களை போராட்டங்களை வலுவிழக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை தான் அவங்க பார்ப்பாங்க. இல்லை நம்ம பார்த்துருவோம், நீங்க இப்ப வேணாம், டேட் மாற்றி தரோம், இன்னொரு டேட்ல வைங்க, இப்படிலாம் இருக்கும். நீங்க எதுக்குமே துணிஞ்சாதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து வெற்றியாட்ட முடியுங்கிறது கருத்து. அதுக்கு இங்க உள்ள வழக்கறிஞர்கள் ரொம்ப ஈடுபாடோட இருக்கணும். அப்ப ஏபி ராஜா சொல்றப்ப நான் பார்த்தேன், எல்லாம் தன்னார்வமா வந்து இணைஞ்சிருக்காங்க, பாராட்டக்கூடிய விஷயம் தான். இது வந்து இங்க இந்த இடத்துல இங்க ஜாதி மதம் எதுவும் கிடையாது. நான் இருக்கேன்னா என்னோட சமுதாயம் பாதிக்குதுன்னா நான் வேற இடம் பார்த்துப்பேன், வேற மாதிரி எனக்கு போராட்டம் போகும். ஆனால் இந்த கூட்டம் எப்படிலாம் நான் சமுதாயம் பார்க்க மாட்டேன், ஓப்பனாவே சொல்லுவேன். இங்க வந்திருக்க எல்லாமே என் சகோதரர்கள் தான், அப்படிதான் நினைக்கிறேன். இந்த கட்டமைப்பு, இந்த கூட்டமைப்பு இது
தொடர்ச்சியா எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அந்த மட்டுமே நம்ம பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து செயல்படாம போறதெல்லாம் வந்து சுயநலம். அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இது நல்லா போகும். இது எல்லாருக்குமான ஒரு பாதுகாப்பான ஒரு இயக்கம் தான். இது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட், இது எல்லாருக்குமே, அனைத்து பேருக்குமே, நான் முதல்ல எல்லாருக்குமே இது ஒரு பாதுகாப்பான இயக்கம். அதை முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து தமிழகத்துல காவல்துறை அப்படின்னு போனோம்னா அங்க வந்து வக்கீல் போனோம்னா பயப்படும். காவல்துறை வந்து வக்கீல் போய் என்னதான் அந்த காவல்துறை பயப்படும். நம்ம சில கட்சிகள்ல பார்த்துருப்போம், அவங்களோட வக்கீலை வச்சுக்கிட்டே அவங்க கட்சி ஓட்டுறவெல்லாம் இருக்கா. ஒரு 10 வக்கீல் 20 வக்கீல் அந்த ஸ்டேஷனுக்கு போகிறது இப்படி வச்சு கட்சி நடத்துறவெல்லாம் இருக்கா. நம்ம வந்து நம்ம செய்யறது பொதுவான மக்கள், ஏழை மக்கள், முடியாத மக்கள், இயலாத மக்கள், இவங்களுக்காக தான் அந்த சட்ட கூட்டமைப்பு வச்சிருக்கு. இது நல்லபடியா இன்னைக்குதான் முதல் நான் இங்க பேசுறேன். இது நல்லபடியா இது துவக்க விழா, இது நல்லபடியா செலுத்தணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வந்திருக்க அனைவருக்கும், டெல்டா மாவட்டங்களில் வந்திருக்க அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி